ஹாய் மக்களே, நேத்திக்கு வீடியோவில் பழைய சோறை சூடு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா எப்படி சோறை வந்து சூடு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சோறு வந்து காலையில் பொங்குனது. அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு சோறை சூடு பண்ணும்போது விறகு வந்து அதிகமாக வைக்க மாட்டோம், தீ வந்து அதிகமாக எரிக்க மாட்டோம். ஒரு மாதிரி கம்மியான தீயில் தான் சோறு வந்து சூடு பண்ணுவோம். இங்கே வந்து சோறு 2 நாள் 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இப்போ அடுப்பில் வச்சுட்டேன்னா, இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து மேல்டாக்கில் இப்படி ரவுண்டாக ஊற்றிட்டு, அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு லைட்டாக தீயை மட்டும் போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க எடுத்து லைட்டாக குலுக்கி விடுவோங்க. இது வந்து தண்ணி சோறு வந்து முக்கால் பானை இருந்தால் கூட நாங்கள் இப்படி தான் இங்கே வந்து சூடு பண்ணுவோம். லைட்டாக தீயை போட்டு அப்படியே குலுக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பராக சூடாயிருங்க. அதில் வந்து தண்ணியே இருக்காது, நான் ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த தண்ணி எதுவுமே இருக்காது. இப்படி சூடு பண்ணி தான் நாங்கள் வந்து சோறு வந்து சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் பழைய சோறை வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்டுப்போம். இதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பொங்குன சோறை வந்து சாப்பிடுவோம். பார்த்திங்களா, அழகாக சூடாயிருச்சு. நல்லா உதிரியாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம தண்ணி ஊற்றுனா கொலன்னு அவங்கள அந்த மாதிரிலாம் இங்கே ஆகவே ஆகாது. இந்த மாதிரி தான் நல்ல உதிரியாக இருக்கும். நாம் காலையில் பொங்கும்போது எப்படி சோறு வந்து என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் சூடு பண்ணும்போது அப்படியே தாங்க இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நம்ம வீட்டில் நைட் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் சாம்பார் வந்து வச்சோம். அது கூடவே காலிஃப்ளவர் ஃப்ரை இதுவும் பண்ணியாச்சு. பீட்ரூட் குழம்பு என்னெல்லாம் நைட்டு சூடு பண்ணணுமோ அதையுமே இந்த அடுப்பு சீட்டுக்கு மேலேயே வச்சுருவோங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முந்தி எல்லாத்தையும் அடுப்பு சீட்டு மேலே வச்சோன்னா அதுவாகவே தானாகவே எல்லாம் சூடாயிரும். ஏன்னா இங்கே லைட்டாக சூடு ஆறுனா கூட சாப்பிட முடியாதுங்க. சுட சாப்பிட்டா தான் குளிர் தாங்க முடியும். இப்போ இந்த பழைய சோறு சூடு பண்ண சோறை வந்து கொஞ்சம் போட்டுட்டு பீட்ரூட் சாம்பார். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க, அக்கா நீங்கள் வச்ச பீட்ரூட் சாம்பாரை நாங்களும் ட்ரை பண்ணோம், சூப்பராக இருக்குது, வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த பீட்ரூட் எல்லாம் காலையில் பீட்ரூட் பொரியல் வச்சேன்னா கீரையோட பொரியல், அந்த கிழங்கோடைய சாம்பாரை வந்து சாயங்காலத்துக்கு வச்சாச்சு. இப்போ தாங்க வீட்டில் எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, இன்றைக்கி சிவராத்திரி அப்படிங்கிறதுனால வீட்டிலே பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் சாப்பாடு வந்து போட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.